உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணோட பேரு உமா, ரோகிணி நட்சத்திரம். எப்படி பண்ணணும்னா இருப்பப்பூ அப்படின்னு ஒன்று இருக்கு. இருப்பப்பூ அது நாட்டு மருந்து கடையில் வாங்க கிடைக்கும். அந்த இருப்பப்பூ தேனிலே முக்கணும். தேன் வச்சுட்டு அந்த முக்கி எடுத்துட்டு அந்த கையில வச்சுட்டு அந்த ஆச்சாரியனோட வலது இடத்துல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கணும். ஓம் கிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்யா முக கிருதயம் ரோகிணி நட்சத்திர ஜாதஸ்யா உமா மேவசம் ஆகர்ஷ ஆகர்ஷ சுவாக, இப்படித்தான் ஹோமம் செய்ய வேண்டும். நான் கூட பார்த்திருக்கேன். ஒரு வீட்டுல ஒரு பூஜைக்கு யாதிருச்சிகமாக போகும்போது அங்க ஒரு பூஜை நடந்தது. சுயம்பர ஹோமம் நடக்கிறாங்க. ஆச்சாரியன் ஹோமம் பண்றா. எப்படி பண்றேன்னா ஓம் கிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்யா முககிருதயம் மம வசமா, என்னுடைய வசம் எல்லாம் வந்து சேரட்டும் அப்படின்னு. உன்னுடைய பணத்தை வாங்கிட்டு உன்னுடைய வீட்டுல இருந்துட்டு எனக்காக பூஜை பண்றேன். ஏன் எப்படி பண்றதுன்னா அவனுக்கு அது தெரியாது. அப்போ எல்லா பரிகார மந்திரங்களிலேயும் 4 நட்சத்திரம் பேரு சேர்க்கக்கூடிய ஒரு கேப் இருக்கும். அது மந்திர சாஸ்திரம் சாஸ்திரியமாக படித்தவருக்கு தான் தெரியும்.